எடப்பாடி பழனிசாமி அண்ணே முதலமைச்சர்னா அண்ணாமலை ஒரு துணை முதலமைச்சர் நாற்காலியில் நிச்சயம் உட்காரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுல எழுந்த இந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இந்த சகுனி வேலை நடந்தது? அண்ணாமலைக்கு இந்த சட்டசபை தேர்தல்ல ஏன் அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் வந்து போகுது. நான் சொல்றது தீவிர பிஜேபியுடைய உறுப்பினர்கள், இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமா குரல் எழுப்பணும் இந்த ஒரு விஷயத்துக்கு. இந்த இடத்துல நாம அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டியே ஆகணும். ஏதோ யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு சகுனி வேலை செய்யறாங்க, அண்ணாமலை வளர்ச்சி அடையக்கூடாது. சரி, அண்ணாமலை வருவதற்கு முன்பும் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்த பின்பும் அப்படிங்கிற ஒரு சிறு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தனது கட்சிக்காக உலகம் முழுவதும் டிராவல் பண்ணவன், வெளிநாட்டுல படிப்புக்காக போனப்போ கூட என்னுடைய பிஜேபி, என்னுடைய தொண்டர்கள், எனது மக்கள் சொல்லி 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 தூங்குறானோ இல்லையோ, கண்ணை முழிக்கிறது கூட தெரியாது, உடனே ஏதாவது தெருமுனையில வந்துட்டு பிஜேபியுடைய புகழாராம் தான் அண்ணே நயினார் நாகேந்திரன். உலகம் 1000 சொல்லட்டுங்க, உங்களுக்குள்ள என் தம்பி அண்ணாமலை மேல உங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், நட்பு இருக்கட்டும், ஏன் இந்த இடத்தில் அவனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு தான் கேள்வி. ஏடிஎம்கு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 30-40 சீட்டு வாங்கினீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்தானே. மோடியே தவறு செய்திருந்தாலும் இது உன்னுடைய மாநிலம், நீ தான் அதுக்கு தலைவன், நீ என்ன பண்ணிருக்கணும், உன்னுடைய அந்த லிஸ்ட்ல இந்த தம்பி பேரை எழுதியிருக்கணும். அவனுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். வாய்ப்பு மறுக்கப்பட்டது தலைமை செய்த முடிவல்ல, நீங்கள் செய்த தவறு. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். தமிழகத்தின் பாரதிய ஜனதா, தமிழகத்துடைய பாரதிய ஜனதா எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இல்லாம ஒரு துளி கூட அசைக்க முடியாது. ஆனால் அண்ணாமலையே அந்த அடிப்பொடி காலடி தடம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு யாரோ ஒரு பெரிய அரைகுறை தற்குறி சகுனி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இந்த 2026 தமிழகத்தோட சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் ஜெயிச்சால் அடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அலைமோதிக்கிட்டே இருந்த இந்த சமயத்துல எல்லாருக்கும், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்லை கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, அண்ணாமலைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில், சட்டசபை தேர்தலில் ஏன் அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் வந்து போகுது. இதுக்கு பதில் தெரியல. ஒட்டுமொத்த நிர்வாகிகள், நான் சொல்றது தீவிர பிஜேபியுடைய உறுப்பினர்கள், இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமா குரல் எழுப்பணும் இந்த ஒரு விஷயத்துக்கு. இந்த இடத்துல நாம அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டியே ஆகணும். ஏதோ யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு சகுனி வேலை செய்யறாங்க, அண்ணாமலை வளர்ச்சி அடையக்கூடாது. சரி, அண்ணாமலை வருவதற்கு முன்பும் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்த பின்பும் அப்படிங்கிற ஒரு சிறு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணாமலை தன்னுடைய காவல்துறை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கர்நாடகாவில் இருந்து தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துடைய பிஜேபியை கையில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக, மாவட்டம் மாவட்டமாக, மாநிலம் முழுவதும் பல 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 தலைவர்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டு, நான் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்காக சாகும் வரை பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி, ஓகேங்களா, ஒரு மூச்சு கூட அப்படி இப்படி தூங்காம கொல்லாம அந்த புள்ள பாத்தீங்கன்னா ஓடி 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 அந்த பிஜேபியை வளர்த்தான். ஓகேங்களா, இன்னைக்குள்ள நிலைமை, பிஜேபியில மாநில தலைவர் அண்ணே நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு எந்த ஜெட்டு வேகத்துல போன அந்த பிஜேபி இன்னைக்கு ஆமை வேகத்துல போகுது. இதுல ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம் எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். 1000 கணை கேள்விகளுக்கு பதிலே தெரியல.
கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மிக சொற்ப வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி அடைஞ்சார். ஓகேங்களா, அது அவருடைய குற்றம் அல்ல, ஒரு சில ஆளும் கட்சி எதிர்கட்சிக்காரங்க கூடவே இருக்கிறவங்களுடைய குற்றம் தானே தவிர, அந்த குற்றங்களை எல்லாம் களைந்து விட்டு இன்னைக்கு ஏற்கனவே இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு பிஜேபியும் கை கோர்த்திருக்கிற இந்த சமயத்தில் நம்ம அண்ணாமலை நிச்சயம் ஜெயிப்பார், எடப்பாடி பழனிசாமி அண்ணே முதலமைச்சர்னா அண்ணாமலை ஒரு துணை முதலமைச்சர் நாற்காலியில் நிச்சயம் உட்காரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுல எழுந்த இந்த சூழ்நிலையில எங்க எந்த இடத்துல இந்த சகுனி வேலை நடந்தது? நீ நின்னாதானடா துணை முதலமைச்சர் ஆவ, நீ நின்னாதானடா சட்டமன்ற உறுப்பினர் ஆவ, நீ நன்னாதானடா உன் பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படின்னு போடுவ. டேய் பக்கிகளா, அண்ணாமலைக்கு பின்னாடி ஐபிஎஸ்ங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு இருக்குடா. சாகு வரைக்கும் அந்த படிப்புக்கு என்னைக்குமே அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை, ஒரு திமிரு இருக்கத்தான் செய்யும். ஆனால் எம்எல்ஏங்கிறது அப்படி கிடையாது. ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அடுத்தாள் நான் கேட்கிறேன், கஷ்டப்பட்டான்ல அந்த புள்ள, கஷ்டப்பட்டான்ல, உயிரை கொடுத்து ஓடினால, குடும்பத்தெல்லாம் பார்க்கலையே, அம்மா அப்பா காடு கலனி ஆடு மாடு சொந்த பந்தம் பிள்ளைங்க எதையுமே பார்க்கலையே. தொண்டர் அண்ணே சொல்லுங்கண்ணே. எவன் காரி துப்புனாரு? சரிங்கண்ணே, எங்க அண்ணன் தானே காரி துப்புனாரு, எங்க அண்ணன் தானே கேள்வி கேட்டாரு, சொல்லுங்கண்ணே. சிரித்த முகத்தோடு அனைவரையும் அணைத்து கொண்டு தெரு தெருவாக கத்தி பிஜேபி வாழ்க, மோடி வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விட்டு அரவணைச்சு ஒரு நற்பாதையில் கொண்டு போனவன் என் தம்பி அண்ணாமலை. ஏன் அவனுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறத எனக்கு இன்னைக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, அவ்வளோ வேதனை. ஓகேங்களா, நானே இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னா தீவிர உறுப்பினர்கள், பிஜேபியுடைய தீவிர உறுப்பினர்கள், அண்ணாமலை கூடவே பயணம் செய்தது இருந்த இந்த நம்ம தம்பி பேர் என்ன, அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணன் கரு நாகராஜன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூடவே ரொம்ப நெருங்கி டிராவல் பண்ணவங்க. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீல் இருக்கும். நான் என்னது நெருங்கிய நண்பன் அஸ்வத்தாமன், அண்ணே ராதாகிருஷ்ணே, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல் இருக்குமே. ஏன் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல சொல்லுங்க? ஒரு 1000 எண்ணம் வராதா சொல்லுங்க? ஒரு தலைவன், நற்பாதையில் போன தலைவன், ஒரு படித்த தலைவன், தனது கட்சிக்காக உலகம் முழுவதும் டிராவல் பண்ணவன், வெளிநாட்டில் படிப்புக்காக போனப்போ கூட என்னுடைய பிஜேபி, என்னுடைய தொண்டர்கள், எனது மக்கள் சொல்லி தூங்குறானோ இல்லையோ, தூங்கி அப்படி கண்ணை முழிக்கிறது கூட தெரியாது, உடனே ஏதாவது தெருமுனையில் வந்துட்டு பிஜேபியுடைய புகழாரம் தான் இருக்கும். நீங்க எங்க பார்த்தாலும் பிஜேபி உறுப்பினர்கள், பிஜேபி தலைவர்கள், பட்டி தொட்டி எல்லாம் கொடி பறக்குது அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒரு அசைக்க முடியாத சக்தி இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட கூட்டணியே வச்சிருக்க முடியாது. நன்றி மறந்துட்டீங்கய்யா, நன்றி மறந்துட்டீங்க. பிஜேபியுடைய தமிழக பொறுப்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாடு சிவசேனா கட்சி சார்பாக இந்த ஆகாஷ் சுதாகர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தப்பு, உங்க மேல தப்பு. ஓகேங்களா, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எம்பி பதவி கொடுங்க, கவர்னர் பதவி கொடுங்க, மத்திய அமைச்சர் கொடுங்க. இந்த நம்ம அண்ணன் எல்முருகனுக்கு நியமன எம்பி கொடுத்துட்டு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்தீங்களே, அப்புறம் எங்க அக்கா தமிழிசைக்கு கவர்னர் பதவி கொடுத்தீங்களா, அந்த மாதிரி கூட கொடுங்க. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என் தம்பி அவனுக்கு பதவி கொடுக்காம தான் பதவியை பறிச்சிட்டீங்க, அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கலங்கிறது ஏன் மிகப்பெரிய 1000 கேள்விகளுக்கான பதில் தெரியாத ஒரு கடுமையான ஒரு வேதனைக்குள்ளாயிடுச்சு. இது என்ன வார்த்தைன்னே தெரியல, அவ்வளவு கோபம். மற்றவன் தான் திட்டி இருக்கலாம், என் குடும்பத்தை, என் நண்பர்களை, என் அண்ணன் தம்பி எப்படி திட்டுறதுனே தெரியல. அண்ணே நயினார் நாகேந்திரன், உலகம் 1000 சொல்லட்டுங்க, உங்களுக்குள்ள என் தம்பி அண்ணாமலை மேல உங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், நட்பு இருக்கட்டும், ஏன் இந்த இடத்தில் அவனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு தான் கேள்வி. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 30-40 சீட்டு வாங்கினீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்தானே,
நீங்க சொல்லலாம் இல்ல, உங்களை 1000 வாட்டி அண்ணன் என்ன ஆற தழுவி இருப்பானே. என் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வேணான்ட்டாரா? அண்ணாமலை வந்த கூட்டணி வேணான்ட்டாரா? சொல்லுங்க பாப்போம், கேட்போம். சார், நேற்றைய எதிரி இன்றைய நண்பர்கள், இன்றைய நண்பர்கள் நாளைய எதிரி. நல்லா கேட்டுங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நகமுசு அதிகமாக இருந்தாங்க. யாரு? இந்த டோல்கேட்டு முருகனும் நம்ம டோப்பா தலைவர் டிஎம்கே முதலமைச்சரும் இன்னைக்கு எதிரியா இருக்கிறாங்க. அப்படிதான் சார் அரசியல். இன்னைக்கு எதிரி, நாளைக்கு நண்பர்கள் சார். எடப்பாடியை என் தம்பி அண்ணாமலை 1000 விமர்சனங்கள் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அரசியல். இன்று ஒன்னா சேர்ந்துட்டீங்க, சேரும்போது கட்டி அணைச்சிட்டு கொண்டு டிராவல் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பழி வாங்கும் விதமாக அவனை ஓரங்கட்டியது மிகப்பெரிய தவறு. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இனி ஒரு தவறை நயினார் நாகேந்திரன் செய்யாதீங்க சார். தப்பு. உங்களை அண்ணன்றது ஒரு ஸ்டேஜ் போய் சாருன்ற அளவுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? தப்பு. நீங்க பண்ணது தப்பு. தலைமை முடிவெடுக்காவிட்டாலும் நீ பரிந்துரை செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் அந்த தப்பை பண்ண? ஏன் செஞ்ச? ஏன் செஞ்ச? எனக்கு பிடிச்சிருக்குன்னா காரணம் தேவையில்லைங்க. எதிரியா இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னா காரணம் தேவையில்லை. ஒருத்தரை எனக்கு பிடிச்சிருக்குன்னா காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் 1000 காரணங்கள் சொல்லலாம், 1000 காரணம் சொல்லலாம். தப்பு. நீங்க நயினார் நாகேந்திரனை தான் நான் இப்ப குறை சொல்லுவேன். இன்னைக்கு நீதான் மாநில தலைவர். தலைமையே தவறாக முடிவு எடுத்திருந்தாலும் நம்ம தம்பி நிக்கட்டும், நம்ம கட்சிக்காக பாடுபட்டிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், ஓட 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 பெரிய தியாகம் பண்ணியிருக்கான் சார். அவன் இருந்த அந்த பதவி காலம், ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கட்சின்னு ஓடின காலம் நான் திரும்ப உங்க எல்லாருக்குமே ரிமெம்பர் பண்றேன். ஒரு அனாதை மாதிரி, குடும்பமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி எல்லோரும் இருந்தும் அனாதையாய் அந்த புள்ள குடும்பத்தெல்லாம் விட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு, உடல் நலத்தை பார்க்காம, தன்னுடைய படிப்பறிவை கூட தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு, சாதாரண என்ன சொல்றது, ஏழாந்தர தற்குறிக்கு கூட, அவனுடைய கேள்விக்கு கூட சிரிச்சுக்கிட்டே அண்ணேங்க வாங்கினேன், இதுதானே நீங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சுட்டி காட்டிய ஒரு விதம் இருக்க, அந்த பக்குவம் 100 அரசியல்வாதிகளுக்கு சமம். ஏன் அந்த புள்ளைய ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஆசைப்படல, ஒரு எம்பி ஆக்கல? ஏன் அவனை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கல? ஏன் வந்தா எல்லாரையும் அழிச்சிருவானோ? நயினார் நாகேந்திரனுக்கு என்னுடைய 1000 கேள்வி. ஐயா, நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டீங்க ஐயா, எம்பியா வாழ்ந்துட்டீங்கயா, அமைச்சரா வாழ்ந்துட்டீங்கயா, இன்னைக்கு ஒரு பதவியில மாநில தலைவராக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கயா, நாளைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீங்க ஒரு துணை முதலமைச்சரா கூட ஆகலாம் ஐயா. இப்ப எனக்கு என்னமோ உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. தப்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதுதான் திரும்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். மோடியே தவறு செய்திருந்தாலும் இது உன்னுடைய மாநிலம், நீ தான் அதுக்கு தலைவன். நீ என்ன பண்ணிருக்கணும், உன்னுடைய அந்த லிஸ்ட்ல இந்த தம்பி பேரை எழுதியிருக்கணும். அவனுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். வாய்ப்பு மறுக்கப்பட்டது தலைமை செய்த முடிவல்ல, நீங்கள் செய்த தவறு.